தமிழக வெற்றி கழகமான ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். இப்ப பெரம்பூர் இருக்குல்ல, சென்னை பெரம்பூர் இருக்குல்ல, பெரம்பூர்ல விஜய் வெற்றி பெற்றுவாருன்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்க அங்க பேசிக்கிறாங்க. பெரம்பலூர்ல பெரம்பலூர்லயும் பெரம்பலூர் ஒண்ணுதான். கண்டிப்பா நேத்து ஒரு நியூஸ் ஒன்னு படிச்சேன். தமிழக வெற்றி கழக தலைவர் சரி சார் கவனிங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ண போறாருன்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த சில மணி நேரங்கள்ல அனுமதி ரத்து, அவருடைய பிரச்சாரம் ரத்தாயிடுச்சு அப்படின்னு வந்தது. பெரம்பலூர்லயும் ஒரு டைம் வரதா இருந்தது, ரத்தாயிருச்சு. பெரம்பலூர் வந்தாலே ரத்தாயிருது. அது ஒரே மாதிரி இருந்தது பாக்க. சரி ஓகேண்ணா, இப்ப நம்ம பெரம்பலூர் மாவட்டத்திற்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நீங்க வந்தீங்கன்னா என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் செய்வீங்க வாய்ப்பு இருக்கு? இல்ல இந்த ரத்தானதுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இல்ல இந்த ரத்தானதுக்கு முன்ன நான் சொல்லிடுறேன். சொல்லிடுங்க. டைமிங் தான். மக்கள் அவர் வரப்ப அந்த பாதையில வர்றதுல அதிகமான கூட்டங்கள். இது ஒன்றும் ரசிகரை பார்க்குற ஒரு ரசிகர் தலைவரை பார்க்குற கூட்டம் கிடையாது. ஒரு நாட்டுக்கு நம்ம தளபதி முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வர கூட்டம் தான் அந்த கூட்டம். அதுக்கான கூட்டம் தான் அது, புரியுதுங்களா? அதனால பயண நேரங்கள் கம்மியா கொடுக்குறாங்க அரசு. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க இந்த பர்மிஷன் வாங்குறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரி ஓகே. இன்னொரு கேள்வி மக்கள் சார்பில் இப்ப நிறைய கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ப்ளீஸ் உட்காருங்க. இப்ப எல்லாரும் ஒரு தொகுதியில போட்டிடுறாங்க, நீங்க உட்பட. விஜய் அவர்கள் மட்டும் 2 தொகுதியில போட்டிடுறாரு, அது ஏன் சொல்றாங்க? ஒரு ஆர்வத்துல. இதுக்கு முன்னாடி எந்த கட்சி தலைவர் 2 தொகுதியில போட்டிடலையா? போட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுல என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி 2 தொகுதியில போட்டியிட்ட தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது எங்க தலைவருக்கு 2 தொகுதியில போட்டியில உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்ல இப்ப என்ன கேள்வி என்னன்னா, இப்ப ஏற்கனவே போட்டியிட்டவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரே ஆள் 2 தொகுதியில இன்னும் சில தொகுதிகளில் போட்டிட்டாங்கன்னு, ஒருவேளை அவங்க வெற்றி பெற மாட்டோன்ற ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். அதனால போட்டிட்டான்னு வச்சுப்போம், ஒரு வாதத்துக்காக அப்படி சும்மா வச்சுப்போம். ஆனா விஜய் அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்றாரு, கான்பிடென்டா இருங்க, வெற்றி நமதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப கான்பிடென்ட் அவருக்கே கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்லையே. அப்ப ஏன் கிடையாது? ஏன் 2 தொகுதி? 50 வருஷம் இருங்க. 50 வருஷம் கட்சி ஆண்ட கட்சி ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அவங்களே சில இடத்துல 2 தொகுதியில நிக்கிறாங்க. அப்ப அவங்க தோந்துருவாங்க நினைச்சாங்களா? இல்ல இப்ப நிக்கல, முன்னாடி நின்னுறாங்க. நாங்க இப்பதான் அரசியல் களத்துக்கு வந்திருக்கோம். அரசியல் களத்துக்கு இப்பதான் புதுசு நாங்க வந்திருக்கோம். நாங்க 2 தொகுதியில நிக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தோல்வி பயம்லாம் எங்களுக்கு கிடையாது, வெற்றி நிச்சயம். இல்ல நம்ம தான் அரசியல்ல மாற்றுன்னு சொல்லி தான் நம்ம வரோம். கண்டிப்பா. அப்ப ஒரு 2 தொகுதியில நிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சரியான முன்னுதாரணமா இருக்குமா? அந்த வாக்க மக்கள் முடிவு பண்ணுங்க. சரி ஓகே. நன்றி. சரி, உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையா எந்த பிரச்சனையை பாக்குறீங்க? எல்லாம் பேசின பிரச்சனை தான் மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில பிரச்சனை என்ன தெரியுங்களா? இவங்க நான் செஞ்சுட்டேன், இவங்க செஞ்சுட்டாங்க, இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், இவங்க லாக் பண்ணிட்டாங்க, இவங்க வள சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மருத்துவக் கல்லூரியே இல்லாத ஒரு டீனுக்கு இங்க சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல். எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. அது எந்த ஆட்சியா கூட இருக்கட்டும், மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். அதை எங்களால தளபதியால மட்டும்தான் கொடுக்க முடியும், மக்களாட்சி. சரி ஓகே, நன்றி. நம்முடைய